கோழி படத்துக்கு அதிகமான ஹைப் வரதுக்கான முக்கியமான காரணம், ஒண்ணு லோகேஷ் கனகராஜ் குடுத்த இன்டர்வியூ. 2வது ஆடியோ லான்ச்ல குடுத்த பில்டப். இதெல்லாம் தாண்டி அதிகமான எதிர்பார்ப்பு எதனால வந்துச்சு அப்டின்னா, சென்சார் டீம் குடுத்த ஏ சர்டிஃபிகேட் தான். ஏ சர்டிஃபிகேட் குடுத்தோனும் படத்துல ஏகப்பட்ட வயலன்ஸ் சீன் இருக்கப்போது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் குடுத்தாங்க. அதுதான் எதிர்பார்ப்புக்கு ரொம்ப முக்கியமான காரணமாவும் இருந்துச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கப்புறம், இந்த படத்துக்கு ஏன்டா ஏ சர்டிஃபிகேட் குடுத்தீங்கன்ற கேள்வி தான் இப்ப நெறைய பேருக்கு எழுந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லியோ திரைப்படத்துல கூட ஏகப்பட்ட வயலன்ஸ் இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த மார்க்கெட் ஃபைட்லலாம் கையில கிடக்கிற பொருளெல்லாம் எடுத்து கன்னா பின்னான்னு அடிச்சுப்பாங்க. விஜய் ஒரு சுத்தியல் எடுத்து வில்லன வாயிலே ஒண்ணு குடுப்பாரு. பல்லு கில்லுலாம் தெறிச்சுக்கிட்டு போகும். அப்படி ஒரு சீன வச்சும் கூட லியோவுக்கு யூ/ஏ தான் குடுத்திருந்தாங்க. இந்த படத்துல வயலன்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தையே கண்ணாலேயே காட்டவே இல்லையே. தெலுங்கு படத்துல வர்ற மாரி அடிச்சோனே எல்லாரும் பறக்குறாங்க. சொல்லப்போனா ரத்த காட்சிகள் கூட அவ்வளவா இல்ல இந்த படத்துல. ரொம்ப கொடூரமா அடிக்கிற மாதிரியான காட்சிகள கூட இன்னும் பிளாக் ஃபேட் போட்டு மறைச்சிடுறாங்க. அப்படி இல்லன்னா லாங் ஷாட் வச்சு கவர் பண்ணிடுறாங்க. பார்த்தாலே பதறுற அளவுக்கு எந்த ஒரு காட்சியுமே இல்லையே. அப்புறம் ஏன்பா ஏ சர்டிஃபிகேட்? இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.